இங்கு அமர்ந்திருக்கிறவர்களுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பற்றி காட்டுமணமாக எடுத்துரைக்க என்னை அன்புடன் நினைக்கிறோம். இந்த கர்ப்பப்பை வாயில இருக்க செல்கள்லாம் வந்துட்டு அசாதாரண வகையில வந்துட்டு வளர்றதெல்லாம் வந்துட்டு நம்ம கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அப்படின்னு சொல்றோம். இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் நமக்கு எப்படி வருது அப்படின்னா ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அது மூலமா தான் நமக்கு வந்து வருது. இந்த வைரஸ் வந்துட்டு 2 வகையா இருக்கு. ஒன்று வந்துட்டு குறைந்தபட்ச ஆபத்துள்ள வைரஸ், இன்னொன்று வந்துட்டு அதிகபட்ச ஆபத்துள்ள வைரஸ். இந்த வைரஸ் வந்துட்டு நம்ம பாடிக்குள்ள வரும்போது நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை வந்துட்டு அந்த வைரஸ் வந்துட்டு கொண்டுடும். இந்த கர்ப்பப்பை புற்றுநோய் வந்துட்டு 4 ஸ்டேஜஸா இருக்கு. ஒன்று வந்துட்டு என்னன்னா கர்ப்பப்பை வாயில இருக்கும் ஸ்டேஜ்ல வந்துட்டு கர்ப்பப்பை வாயிலையும் அது மற்ற இடங்கள்லயும் வந்துட்டு பரவும். அப்பயும் வந்துட்டு நமக்கு சிம்டம்ஸ் வந்துட்டு அவ்வளோ தெரியாது. தேர்ட் ஸ்டேஜ்ல என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட இடுப்பு பகுதிகளுக்குலாம் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகும். அடுத்து வந்துட்டு 4th ஸ்டேஜ் என்னன்னா நம்மளோட மற்ற ஆர்கன்ஸ்க்கும் வந்துட்டு இந்த புற்றுநோய் வந்துட்டு பரவும். இது வந்துட்டு 4 ஸ்டேஜஸா இருக்கு. இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வந்துட்டு ஸ்லோ கேன்சர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இது அப்படி சொல்றாங்க அப்படின்னா நம்ம பாடியில இருக்கும் ஆனா நம்மளுக்கு வந்துட்டு இதுக்கான அறிகுறிகள் எதுவுமே வந்துட்டு சீக்கிரமா தெரியாது. அதனால வந்துட்டு இது ஸ்லோ கேன்சர் அப்படின்னு சொல்றாங்க. இளவயதிலே திருமணம் ஆகுறதுனால இந்த புற்றுநோய் நமக்கு வர வாய்ப்புள்ளது. மோசமான தனிப்பட்ட சுகாதாரம்னா நம்ம நேரத்துக்கு சேஞ்ச் பண்ணாம இருந்தோம்னா அது மூலியமா இன்ஃபெக்ஷன் ஆகி இந்த புற்றுநோய் வர வாய்ப்பு இருக்கு. தடுப்பூசி போடுறது மூலமா தடுக்கலாம். இந்த தடுப்பூசி வந்துட்டு குழந்தைகளுக்கும் போடலாம். 9 வயசுலேருந்து 13 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கும் போடலாம். 13லேருந்து 21 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு இந்த வேக்சின் வந்துட்டு போடலாம். பாஸ்மியர் டெஸ்ட் எடுத்தது மூலயமா வந்துட்டு அவங்களுக்கு நன்மைகள் இருக்கு அப்படிங்கிறது நம்ம எடுத்து